அல்லேலூயா. இன்னைக்கு நாம இன்னைக்கு மரணத்தை தேடி போகிறோம், ஜீவனை தேடி போகல. எதை தேடி போகிறோம்? மரணத்தை. அந்த 1:5 வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். உங்களுடைய எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்ன வேணுமா? தெளிந்த புத்தி வேணும், விழித்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தெளிமை, தெளிந்த புத்தி வேணும். எதற்கு? காத்தடிக்கிற திசையில் நான் செய்து நம்பிவிடலாம், ஆடிக்கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எதை குறித்து நினைக்கக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுல பிள்ளைகளுக்கு ஜெபம் நினைச்ச பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மடி வருது. அல்லேலூயா. ஜெபம் நினைச்சா அதே நேரம் மாறி கொஞ்ச நேரம் தீ பாருங்க நினைச்சவங்க உடனே ஒரு முகத்துல ஒரு வளர்ச்சி வந்தாங்க. அல்லேலூயா. அப்படிதானே? அவன் ஆராதனைக்கு போறதுக்கும் அதுக்கு இல்லை. பைபிள் சொல்லியிருக்கிறது, இந்த உலகம் பொல்லாங்குக்குள்ள கிடக்கிறது. எங்க கிடக்கு? உலகம் பொல்லாங்குக்குள்ள, பிசாசுக்குள்ள கிடக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? வேறு விதிக்கப்படணும். அல்லேலூயா. இதிலிருந்து வேறு விதிக்கப்படுகிறவங்க யாரு? சொல்லுங்க. யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் இருப்பார்கள். இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் இருப்பார்கள். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய துதியை சொல்ல வேண்டியவங்க, தேவனை ஆராதிக்க வேண்டியவங்க, தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டியவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா உலகத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிக்கிறோம், தேவன் ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கிறோம்? எப்படி ஆராதிக்கிறோம்? அல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல தாவீது என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிற தன் சகோதரர்களோட அவன் அபிஷேகம் பண்ணுகிற வரைக்கும் எங்க இருக்கிறான்? வராந்திரத்தில் இருக்கிறான், ஆடு வச்சிருக்கு. அல்லேலூயா. ஆனா அபிஷேகம் பண்ணுவதற்காக அவன் மற்ற சகோதரர்களுக்காக அபிஷேகத்தை கொண்டு எடுத்துட்டு காட்டுறான். இவனா இருக்குமோ, இவனா இருக்குமோ, இவனா இருக்குமோ. ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய சரீர வளர்ச்சியும் அவங்களுடைய ஒரு காரியத்தை பயன் அவங்க எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க, மிலிட்டரி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவனுக்கு லாஸ்ட்ல சந்தேகம் வந்துச்சு, யாராவது ஒன்றான்னு கேட்கிறான். அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவர் சொன்னாரு, அபிஷேகம் பண்ணி சொன்னாரு, இங்க எல்லாருக்கும் தலையும் அந்த தைலத்தை ஊட்டலான்னு பார்த்தா ஆண்டவர் இல்லை இல்லைன்னு சொல்றாரு. அவன் குழம்பி போயிட்டாளா? குழம்பி கேட்கிறாங்க, இங்க யாராவது ஒன்றாருன்னு கேட்கிறான். உன்னுடைய பிள்ளைகள் எவ்வளவுதானா? ஈசாயை கேட்டான். எல்லாருக்கும் இளையவர் ஒருவர் இருக்கிறான். என்ன செய்கிறானா? ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் ஆடுகளை மேய்க்கிறானா? அப்ப அவன் சொல்றான், அவனை சீக்கிரம் வர சொல், அவன் வருகிற வரைக்கும் நான் செய்ய மாட்டேன், பள்ளி இருக்க மாட்டேன். அல்லேலூயா. என்னைக்கு அவன் அபிஷேகத்தை பெறுகிறானோ அன்றிலிருந்து அவனுக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு, சாதாரண பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அந்த சவுல் ராஜா செவரோடு புத்தி கொள்ள நிற்கிறான். அல்லேலூயா. அதுக்கு தப்பி ஓடுகிறான். அல்லேலூயா. போர் செவலை விடுகிறான், சீக்கிரம் கொண்டு விட்டு வாருங்க அப்படின்னு. அதுக்கு தப்புகிறான். அல்லேலூயா. வேற இடங்கள்ல போய் இருந்து நிற்கிறானா அந்த ஒளி தொழி 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 தெரியும். அல்லேலூயா. பாருங்க, அதே போல நமக்கு மேலே தேவன் அபிஷேகம் விழுந்தா உலகத்திலிருந்து நிறைய நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும். அல்லேலூயா. பிசாசனை கொண்டு ஓடும்படியாக நிறைய முயற்சிகள் எடுப்போம். அல்லேலூயா. தரிசனம் உள்ளவங்களுக்கு விரோதமாக தான் பிசாசு நிற்பான். அல்லேலூயா. அவன் தாவீதுக்கு தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம்? இஸ்ரவேல் சமத்துவ இஸ்ரவேலுக்கும் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது அந்த ராஜாவை கொண்டு போடும்படியாக, ராஜா நீங்க அபிஷேகம் பெற்றவரை கொண்டு போடும்படியாக ஒரு கூட்டம் அழைத்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் அவனுக்குள்ள அழைக்கிறாங்க? அவருக்குள்ள அழைக்க காரணம் என்னது? இவன் ராஜாவானால் அவனுடைய குடும்பம் அழிக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. அவனை சொல்றான் யோனத்தானே, நீ அவனை கூட ஃப்ரெண்ட்ஸா வைத்திருக்கிறாய், நீ அவனை கூட நினைச்சாத, சேதா அவனை கொண்டு போடு, அவன் உன்னுடைய குடும்பத்தை கருவருக்கு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு விரோதமாக வருகிறதான அந்த சவுல் யாரு? பிசாசானவன். அல்லேலூயா.
அப்ப நம்ம எதற்காக ராஜனுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாராம்? நமக்கு விரோதமா இருக்கிற பாரம்பரிய பிசாசுகளை கருவறுக்கணும். அல்லேலூயா. எப்படி நமக்கு விரோதமா இருக்கிற பாரம்பரிய பிசாசுகளை சொல்லுங்க கருவறுக்கணும், அவரை மேற்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை மேற்கொள்ளும், அவனை நிறுவனமாக்கணும். இன்னைக்கு எல்லாருக்கும் பின்னாடி யார் உண்டு? ஒரு ஆள் பார்க்கணும் இல்ல? அல்லேலூயா. உலகத்தின் ஆவி உண்டு, அல்லேலூயா. தேசாந்திர ஆவி உண்டு, அல்லேலூயா. இதை மேற்கொள்வதற்காக தான் ஆண்டு என்ன வந்திருக்காரு? நம்ம கையில் என்ன வந்திருக்காரா? ஆவியின் பட்டயத்தை வந்திருக்கிறார். என்ன வந்திருக்கிறாரா? ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா நம்மளை விடல, நம்ம கரத்துல ஆவியின் பட்டயத்தை தந்துட்டு சொல்றாரு. யாரை ஜெயிக்கணும் சொல்லுங்க? யாரை ஜெயிக்கணும்? சத்துருவை ஜெயிக்கணும். பைபிள்ல கிதியோன் என்கிற ஒரு மனுஷன் உண்டு. அந்த கிதியோன் என்கிற மனுஷன்கிட்ட ஆண்டு என்ன கொடுக்கிறாரு? பானை கொடுக்கிறாரு, எக்காலத்தை கொடுக்கிறாரு, தீவட்டி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. யுத்தத்து போடுறவங்க என்ன கொடுப்பாங்க சொல்லுங்க? யுத்தத்து போடுறவங்க என்ன இருக்கும்? ஒட்டி பட்டை இருக்கும், கீழே இருக்கும். அது சத்துருக்க மேற்கொள்ள முடியாத எல்லா காரியம் இருக்குல்ல. ஆனா இவங்க கையில கொடுக்கப்படுகிற காரியம் என்னது? பானை, எக்காலம், தீவட்டி. இந்த மூன்று காரியத்தை ஆண்டு யார கையில கொடுக்கிறாரு? இவன் ஒரு நிமிஷம் தகர்த்து போறேன். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறாரு. இப்ப பராக்கிரமசாலி கையில என்ன இருக்கு? பானையும் தீவட்டியும் எக்காலம் இருக்கு. அப்ப ஆண்டு சொல்றாரு, நான் சொல்லுகிற பிரகாரம் நிச்சயம். அல்லேலூயா. பாறை என்கிறது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது பாறை. அல்லேலூயா. அப்போ அந்த பாறை என்ன செய்யணுமா? நான் சொல்லும் பொழுது உடைத்து போடணும். அதை நம்மளை வெறுமையாக்குறது, நம்மளை ஒன்றில்லாமலாக்குறது. நான் சொல்லும் பொழுது அந்த எக்காலத்தை ஒரு கையிலும் தீக்கை இந்த மூன்று படைகளின் மனுஷர் நியாயாதிபதிகள் 7:20 நடுச்சாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் நடுச்சாமத்தின் துவக்கத்தில் பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி பாத்தீங்களா? எக்காலங்களை ஊதுறாங்க. முதல்ல என்ன செய்றாங்களா? ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. முதல்ல வாய்களை திறக்கிறாங்க, வாய்களை திறந்து ஜெபிக்கிறாங்க. அப்புறமாக பானையை உடைக்கிறார்கள். எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலத்தை தங்கள் வலது கையிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு, அல்லேலூயா. இவங்க ஒன்றும் செய்யல, இவங்க என்ன செய்தாங்க? தேவன் சொல்லுகிறபடி இவர்கள் தேவனுடைய பலத்தில் இருந்தார்கள். பைபிள் சொல்லுகிறது அவர்கள் நிலையிலே நின்றார்கள். அல்லேலூயா. அவரவர் நிலையிலே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை இதற்காக நம்ம இந்த பிச்சைமலையில் வைத்திருக்கிறாருன்னா நம்முடைய நிலையிலே நிற்பதற்கு. அல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் வைத்திருக்கிறார் நம்முடைய நிலையிலே நிற்பதற்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சொல்லுவது உண்டு, கொஞ்சம் விலையில வந்தா மதி ஒரு சின்ன யோசனை வரும், வீடு சரியில்லையோ. அல்லேலூயா. என்ன சரியில்லையோ? வீடு நம்ம சரியில்லை, அதான் உண்மையானது. அல்லேலூயா. வீடு சரியில்லையோ, உடனே யாராவது கொண்டு காட்டா சொல்லுவாங்க, அந்த தடை இடிச்சு இங்க போடணும், அதை இடிச்சு இங்க போடணும். அப்படிதானே? யாரை கொண்டு காட்டுவோம் சொல்லுங்க? பைபிள் சொல்லி இருக்கிறது, நம்ம வீட்டுல யாரு வரணுமா? ஏதாவது காரியம் முன்னாடி சொன்னா யார்கிட்ட சொல்லணுமா? ஊழியக்காரன் சொல்லணும். நம்ம யார்கிட்ட சொல்றோம் சொல்லுங்க? ஆசாரியர்கிட்ட சொல்றோம், வாஸ்து பார்க்கறவங்க சொல்றோம். அப்படிதானே? இன்னைக்கு அதான் கோயில். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த புருஷர்களோட கேட்கறது, மந்திரவாதத்தை கேட்கறது. அப்போ இங்கே பைபிள்ல சொல்லி இருக்கிறது என்னன்னா, ஒருவர் வியாதிப்பட்டால் சொல்லுங்க, வியாதிப்பட்டால் என்ன செய்யணுமா? ஒரு சபையின் மூப்பரிடத்தில் என்ன செய்யணுமா? அப்புறம் அந்த மூப்பரிடத்தில் போனோம். அல்லேலூயா.
அந்த ரூபத்தில் சொன்னாங்களாம், வியாதிப்பட்டவர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை நிச்சயமா ரட்சிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வியாதி வந்தா போதும், இந்த உலகத்திலே யாரு ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க போதும். அல்லேலூயா. நமக்கு பைசா பிரச்சனை கிடையாது. எந்த பிரச்சனை? வியாதி மாறும். என்னது? ஒண்ணு இல்லைங்களோ என்ன வேணும்? ஒன்று இல்லைங்களோ நமக்கு என்ன மாறணும்? வியாதி மாறணும். அல்லேலூயா. 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 அது வியாதி மாறணும். இது செய்யணும். எவ்வளவு சின்னமானாலும் விட்டு செய்யணும் சொல்லுவோம். அல்லேலூயா. அதை யாரும் தேட மாட்டோம். யாரும் தேட மாட்டோம். பைபிள்ல சொல்லி இருக்கிறது, ஒருவனுக்கு விலையினம் கொண்டு சொன்னா சபையின் மூப்பு சபையில போகணும். அல்லேலூயா. சபையில் உள்ள என்ன பண்ணுவாங்களாம்? அவருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது வியாதிப்பட்டவங்க சபைக்கு போறாங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எல்லா ஹாஸ்பிட்டல் தெரியல. சாயங்காலம் போய் பார்த்தது காரணம் என்னது? காரணம் என்னது? அவங்க நம்மளை வச்சு நினைக்கிறாங்க எல்லாம். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லி இருக்கிறது, உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கு. இன்னைக்கு நம்முடைய கையின் பிரயாசம் சாப்பிடுறது சொல்லுங்க, யார் சாப்பிடுறது? அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்காதவங்க என்ன செய்யறோமா? ஓடுகிறோம். அல்லேலூயா. அந்த டைம்ல நம்ம தேவதெல்லாம் ஞாபகம் வராது. உடனே யாரெல்லாம் ஞாபகம் வரும்? டாக்டர் வரல ஞாபகம் வரும், ஹாஸ்பிட்டல் வரல ஞாபகம் வரும். அல்லேலூயா. உண்மைதானே? அது புரியா? அல்லேலூயா. நம்ம கையில என்ன இருக்கிறது? ஆவியின் பட்டயத்தை வைத்துட்டாங்க. எல்லாரும் கையில என்ன இருக்கு? சொல்லுங்க, எல்லாரும் கையில என்ன இருக்கு? ஆவியின் பட்டயம். நம்ம எல்லாரும் கையில இருக்கு ஆவியின் பட்டயம். இந்த ஆவியின் பட்டயம் நம்முடைய கரத்திலே வருவதற்கு எவ்வளவு பேர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு மிஷனரிமார்கள் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த அநேக இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டதாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் தன்னுடைய வாலிப நாட்களிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த வேதாகமத்தை சரித்திரத்திற்கு பாருங்க. அவர்கள் எப்படி இந்த வேதாகம் நம்ம கையெழுத்துல வந்தது? அல்லேலூயா. இது அந்த வேதாகமத்தையும் அந்த கப்பல்ல அவர் வரும் பொழுது திடீர்னு சில புயல் அடித்து கப்பல் கடலுக்குள்ள மூழ்கி போய், பைபிள்ல மூழ்கி போய் அவன் அந்த மனுஷன் சீக்கிரம் வருவார். அங்கிருந்து தண்ணீரை நீந்தி மறுகரைக்கு வந்தார். மறுகரையில் வந்து பைபிள போச்சு, என்ன போச்சு? கப்பலை போச்சு. அப்படி அழுதுட்டு இருக்கும் பொழுது அலையில் அடி தெரிகிறது. அந்த பைபிள் கரையில் வரைக்கிறது. அல்லேலூயா. அந்த பைபிளை எடுத்து தெரிகிறாரு, உணர்த்துறாரு. உணர்த்தி அதுதான் அதிலிருந்து தான் வெளிப்படுத்து தான் தமிழ் இந்த பைபிள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேதாகமத்தை தண்ணிக்குள்ள போட்டு எடுத்து நம்ம அதை உணர்த்துவோம். உணர்த்த வேலை போயிடலாம். ஆனா அவருக்கு வேற ஆட்டம் கிடைக்காது. அதை உணர்த்த பாருங்க, எவ்வளவு பாடுபட்டுருப்பாங்க நம்ம கையில் இந்த வேதாகமம் வருவதற்கு. அல்லேலூயா. அந்த சீகன் பால் என்கிறவர் கடைசியில தலையுடைய ரத்த நாளங்கள் வெடித்து அவர் இறந்து இந்த மக்களுக்காக அவர் தொண்டு செய்து. அல்லேலூயா. பாருங்க, இப்படி அநேக காரியங்களை செய்துதான் இன்னைக்கு வேதாகம கையில வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எதற்கு எடுத்தாலும் நிசாரமாக செய்யணும். ஆண்டவரை உதறி விடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் உதறி விடுவோம். ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, அந்த பேழைக்குள்ளாக மனுஷன் சேர்க்கப்பட வேண்டும். 120 வருஷம் பண்ணப்பட்ட பிரசங்க எல்லாம் வேணா போச்சு. எத்தனை வருஷம்? 120 வருஷம் பண்ண பிரசங்க வேணா போச்சு. திடீரென்று மழை பெய்கிறது. அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா மனுஷன் சாகுறாங்க. எல்லா மனுஷன் சாகுறாங்க. தண்ணி எங்க போச்சு? எல்லா மலைகளுக்கும் மேலாக போனது. அல்லேலூயா. அப்ப அந்த மனுஷன் பாவம் எங்க போச்சு? அந்த மலைகளுக்கு மேலாக வரைக்கும் பெருகிச்சு. அல்லேலூயா. மலைகளுக்கு மேலாக வரைக்கும் படிச்சா அந்த மனுஷனுடைய பாவம் பெருகிறது. 15 அந்த மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரத்துக்கு என்ன பெருகிச்சு? ஜலம் பெருகிச்சு. ஜலம் என்ன பெருகிறது? பாவம் பெருகிச்சு. அல்லேலூயா. அப்ப அந்த பாவம் பெருகிற அளவுக்கு என்ன பெருகிச்சு? ஜலம் பெருகிச்சு. அல்லேலூயா. தேவன் யாரை நினைத்திருந்தார்? யாரை நினைவிருந்தாரா? நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் நினைத்திருந்தார். மலையை அமரப்பட்டார். அல்லேலூயா. 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 இன்னைக்கும் நம்முடைய குடும்பத்தை அவர் நினைத்திருக்கிறார். யாரும் நமக்கு யாரும் நினைத்தரல. அவரை ஆண்டவர் நாளையே இல்லை, நினைத்தரலவே இல்லை. அல்லேலூயா. ஆண்ட சமூகத்தை நாம் ஜெபிக்கல, போராடல.
ஏன் எனக்கு ஜெபிக்க முடியல, ஏன் எனக்கு வசனம் வாசிக்க முடியல, அதை ஆராய்வதற்கு யாருக்கு இல்ல சமயம் இல்லை. அல்லேலூயா. அவன் ஆராயணத்தோட சமத்து ஆண்டவர் ஏன் எனக்கு ஜெபிக்க முடியல, ஏன் எனக்கு வேதத்தை படிக்க முடியல, ஏன் எனக்கு ஜெபிக்கும் பொழுது தூக்கம் வருகிறது, ஏன் வேதத்தை படிக்கும் பொழுது தூக்கம் வருகிறது, ஏன் எனக்கு உட்கார்ந்த உடனே சோர்வு வருகிறது, விளைவிடம் வருகிறது, தேவனுடைய சமூகம் அமர வேண்டும் நினைத்தவன் இப்படிப்பட்ட காரியம் வருவதற்கு காரணம் என்ன என்பதை அவன் செய்கிறது இல்ல, ஆராய்கிறது இல்லை. அல்லேலூயா. இது ஆராயும் தேவனுடைய பிள்ளைகள் இது ஆராய்ந்து அதை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 2 வசனம் வாசிக்கலாம். தெளிந்த புத்திரர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. பிசாசானவன் அந்த உலகத்துல சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். யாரை விழுங்கலாம், யாரை விழுங்கலாம் என்று சொல்லி. அல்லேலூயா. அவனுடைய வகைகளிலே நாம் விழுகிறோம். அல்லேலூயா. இரவுல 18 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் என்ன நேரம்? எத்தனை மணியிலிருந்து? 11, 12, 1, 2, 3, 4 மணி நேரம் எல்லாம். மீதி 20 மணி நேரம் நல்ல நேரம், 4 மணி நேரம் கெட்ட நேரம் எல்லாம். 4 மணி நேரம் பிசாசு கொடுக்கப்பட்ட நேரம். 20 மணிக்கு யாரும் கொடுக்கப்பட்ட நேரம் சொல்லுங்க, நமக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? அது 20 மணி நேரம் ஜெயிக்கிறதா, 4 மணி நேரம் ஜெயிக்கிறதா சொல்லுங்க? 4 மணி நேரம் ஜெயிக்கிறது இல்ல. பைபிள் சொல்லி